நம்முடைய குடும்பங்களிலே யாரெல்லாம் ஜெபம் இல்லாம இருக்கிறாங்க அந்த குடும்பத்தை கண்டிப்பாக இந்த அமலேக்கு என்ன செய்வானா அவளை அழித்து விடுவான். அதனாலதான் குடும்பங்களை ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க என்று சொல்லுகிறதுக்கான காரணம் என்ன? ஒரு அமலேக்கின் மகா பெரிய நோக்கம் அந்த குடும்பத்துல யாரெல்லாம் பலவீனமா இருக்கார்களோ அவர்களை வைத்து முற்றிலுமா இந்த குடும்பத்தை அழித்து விடுவான். ஒரு சிறுத்தை ஒரு மானை விரட்டுவது போல ஜெபிக்காத குடும்பங்களை இந்த அமலேக்கின் வல்லமை எதிர்த்து அவர்களை அழிக்க போராடும். என்னதான் ஆலயத்துக்கு வந்தாலும் என்னதான் தேவ சமூகத்திலே வாரத்துக்கு ஒரு முறை வந்தா கூட மீதம் இருக்கிற 6 நாட்கள் தேவ சமூகத்துக்கு போகாதவர்கள், தேவனை சார்ந்து கொள்ளாத போது இந்த வல்லமைகள் பலவீனமா இருக்கிறவர்களை தாக்குவார். சில நேரத்தில் கணவன் மனைவி ஜெபிக்கலாம், பிள்ளைகள் ஜெபிக்காம இருக்கும்போது இவர்களை கொண்டு அவர்களை தாக்குவார். நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம ஆவியில சோர்ந்து போய் பலவீனமா இருக்கும்போது நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் பாருங்க, இனி ஜெபிக்க வேண்டாம், இனி தேட வேண்டாம், இனி வாழ்க்கையை முடிச்சுக்கலாம். இப்படித்தான் பிசாசு அமலேக்கு வல்லமை போராடும். அப்ப அந்த பலவீனமானவனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நீங்களும் நானும் ஜெபத்துல பலனா மாறினாதான் இந்த பலவீனமானவரை விரட்டி ஜெயம் எடுக்க நம்மால முடியும்.